அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிகே ரிவிஷனுக்காக தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, அதே மாதிரி நீதி கட்சி, திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா இவர்களை பற்றி முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1920களில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. சட்டமன்றத்தில் இருந்த 98 இடங்களில் 61 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. சுப்புராயலு நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றார். இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதில் ஆப்ஷன் சி தான் இரண்டாவது கூற்று மற்றும் தவறான ஒன்று. கூற்று காரணம் அடுத்த கேள்வி. 1912இல் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. காரணம், பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டி கொண்டனர். இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் என்பது சரி. கூற்று காரணம், தொடக்க கால தமிழ் இலக்கியங்களில் ஒன்றான திருக்குறள் 1912இல் வெளியிடப்பட்டது. காரணம், இக்காலப்பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்தெழுச்சி ஏற்பட்டது. இதற்கு ஆப்ஷன் அப்படியே பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்தியாவில் பிராமணர்கள் தங்கள் பிறப்பின் அடிப்படையில் சிறந்த சமூக அந்தஸ்தை அனுபவித்ததோடு மிக பெரும் சமூக முன்னுரிமைகளையும் பெற்றிருந்தனர். இத்தகைய சூழலில் 1909இல் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுல ஆப்ஷன்ல இரண்டு கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் சி சரியான விடை. பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் மற்றும் நீதி கட்சியும் தோன்ற காரணம் என்ன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழியாகும். தமிழர்கள் என்றும் பிராமணர்கள் இல்லை. தமிழர்களின் சமூக வாழ்வில் சாதிகள் மற்றும் பாலின அடிப்படையில் வேறுபாடில்லை. பண்டைய செவ்வியல் இலக்கியங்கள் வெளியிடப்பட்டது. சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்டது. இதெல்லாம் பிராமணர் அல்லாத இயக்கமும் மற்றும் நீதி கட்சியும் தோன்ற காரணங்களுக்கு கூற்றுகள். இதுல அனைத்து கூற்றுகளும் சரியான ஒன்று. நீதி கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக 3 செய்தித்தாள்கள் வெளியிடப்பட்டன. 1920, 23 மற்றும் 1923, 26 ஆகிய ஆண்டுகளில் நீதி கட்சி அரசமைத்தது. மேலும் 1937 தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. இதுல பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியானது. இதெல்லாம் 1937க்கு பின்னாடி நீதி கட்சி வெற்றி பெறவே இல்லை. அடுத்தது பொறுத்துக நீதி கட்சியின் சாதனைகள். நீர்ப்பாசன திட்டம், பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு, சென்னை அரசாங்க தொழிற்சாலை உதவி திட்டம். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. நீர்ப்பாசன திட்டம் 1923ஆம் ஆண்டு, பெண்களுக்கு ஓட்டுரிமை 1921, சென்னை அரசாங்க தொழிற்சாலை உதவி திட்டம் 1922. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? தொடர்ந்து 15 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது. பெண் கல்வி நீதி கட்சியின் ஆட்சியில் ஊக்குவிக்கப்பட்டது. நீதி கட்சியின் ஆட்சியில் யுனானி மருத்துவ கல்விக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. 1921இல் பனகல் அமைச்சரவையால் இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுல எந்த கூற்று தவறானது? இதுல தொடர்ந்து 15 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது என்பது தவறான கூற்று. எந்த ஆண்டு செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது? அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1929 என்பது சரி. நீதி கட்சியானது 1944 ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இது ஒரு முக்கியமான கேள்வி. சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சென்னை மாகாணத்தில் மாபெரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றதன் விளைவாக மாகாண அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைப்பறவை என்ற அடைமொழி இவருக்கு உண்டு. சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக இவர் கருதினார். சிக்கனம் என்னும் அருங்குணத்தை இவர் வலியுறுத்தினார். மேற்கண்ட கூற்றுகளில் பெரியாரை பற்றிய கருத்துகளில் பொருந்தியதை தேர்வு செய்க. இதுல கண்டிப்பா அனைத்து கூற்றுகளுமே பொருந்தி உள்ளது. கூற்று 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நீதி கட்சி மாநாடு நடைபெற்றது. அம்மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த தீர்மானங்களின்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கூற்று 2,
1924ஆம் ஆண்டு பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு கழகமே 1929இல் பணியாளர் தேர்வு ஆணையமாக மாற்றப்பட்டது. இதுல கண்டிப்பா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. நீதி கட்சியை ஆதரித்த மற்றொரு தமிழ் பத்திரிகை எது? ஆப்ஷன்ல பாருங்க, திராவிடன் என்பது சரியான விடை. தவறான ஒன்றை தேர்க. சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள். இதுல திராவிடர்களின் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவர்களுக்கு கற்பித்தல், ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்தில் இருந்த திராவிட சமூகத்தை காப்பாற்றுதல், பிராமணர்கள் செல்வாக்கை குறைத்தல், மூட நம்பிக்கையான நடவடிக்கைகளிலிருந்து பிராமணர்கள் காப்பாற்றுதல் என்பது சுயமரியாதை இயக்கத்தின், அதாவது ஆப்ஷன் டி வந்து தவறான ஒன்று. கூற்றுகளை சரிபார்க்க. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் 1970இல் யுனெஸ்கோ பெரியாருக்கு வழங்கியது. 1925இல் சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்டது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வருவனவற்றில் நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணங்களில் சரியானவற்றை காண்க. ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே இக்கட்சி ஆதரவை இழந்தது. பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமானது. உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதன் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இதெல்லாம் வந்து நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணங்கள்ல இதுல 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ல பார்த்தோன்னே சொல்லிடுவோம், தந்தை பெரியார் ஆவார். சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராசர் ஆவார். தவறான ஒன்றை தேர்ந்தெடு. பெரியார் புத்துலக தொலைநோக்காளர், மாப்போசி சிலம்பு செல்வர், காயிதே மில்லத் இளைஞர்களின் வழிகாட்டி என்பது தவறு. எம்ஜிஆர் பொன்மன செம்மல் என்று போற்றப்பட்டவர். அடுத்த ஒன்று பொறுத்துக. சென்னை மாகாண முதலமைச்சர்கள், முதலமைச்சர் ஆண்டு, சுப்புராயலு இருந்த ஆண்டு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, 1920 to 21 முதல்வரா. அடுத்தது பனகல் ராஜா 1921 to 26, சுப்புராயன் 1926 to 30, பி முனுசாமி அவர்கள் வந்து 30 to 32. இதெல்லாம் வந்து சுதந்திரத்திற்கு முன்னு சென்னை மாகாண முதலமைச்சர்கள். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகமாகும். இது 1912 டிசம்பர் மாதத்தில் சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரியான கூற்று எது எவை? இதுல ஆப்ஷன் ஏ முதல் கூற்று மட்டும் சரியான ஒன்று. தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் எந்த வருடம் முதல் எந்த வருடம் ஆகும்? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, 1939 அக்டோபர் 29 முதல் 1946 ஏப்ரல் 30 வரை தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடமாகும். அடுத்தது பொறுத்துக. மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஓபி ராமசாமி முதல்வரானார். எந்த ஆண்டு? அண்ணாதுரை முதல்வர். திராவிடர் கழகத்தின் தோற்றம். இதை நம்ம பார்த்தவனே சொல்லிடலாம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஓபி ராமசாமி 1947 முதல்வரானார். அண்ணாதுரை அவர்கள் முதல்வரான ஆண்டு 1967. திராவிடர் கழகத்தின் தோற்றம் 1914. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்ததன் காரணமாக சென்னை மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்டது. சென்னை மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அதன் தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர். இதுல எது கூற்று? இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். சுப்பிரமணியம் பாரதியார் பிறந்த எட்டயபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? எட்டயபுரம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது என்பது சரியான விடை. தவறான கூற்றை தேர்க. பாண்டிச்சேரியில் பாரதியார் 10 வருடம் தங்கியிருந்தார். சகோதரி நிவேதிதா அவர்கள் விவேகானந்தரின் சீடராவார். இந்திய அரசியலில் சமதர்ம கருத்துக்கள் பரவியதில் மா சிங்காரவேலரின் அரசியல் சிந்தனைகள் முக்கிய பங்காற்றியது. பட்டியல் இனத்தவரால் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களின் பின்னர் சமபந்தியாக நடத்தி காட்டியவர் மா சிங்காரவேலர். இதுல தவறானது ஆப்ஷன் டி ஆகும். இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல. பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீது 1837ஆம் ஆண்டு ஆய்வு நடத்தியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்பே என்பவர் ஆவார். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை.
மா சிங்காரவேலர் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எது எவை? 1980களில் இவர் பல இடங்களில் பௌத்த சங்கம் அமைத்து வர்ண அமைப்புக்கும் மூட நம்பிக்கைக்கும் எதிராக பரப்புரை செய்தார். 1925இல் பொது உடைமை கட்சி உருவாக்கினார். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்ற தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். இதுல எந்த கூற்று சரியானவைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரியான ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை மகாராஷ்டிராவில் துவக்கியவர் ஜோதிபா பூலே. 1913ஆம் ஆண்டு ஆளுநரின் செயற்குழு உறுப்பினரான திரு சர் அலெக்ஸ் ஜோர்டன் கார்டிவ் என்பவரின் புள்ளி விவரம் மக்கள் தொகையில் 6% மட்டும் அங்கம் வைக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டனர் என்று குறிப்பிட்டார். இதுல கீழ்கண்ட கூற்றுல பாத்தீங்கன்னா 1 மட்டும் சரி என்பது சரியான விடை. அரசியலில் நீதி கட்சியின் பங்களிப்புகள் சரியானது எது எவை? இதுல மதிய உணவு திட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அடிப்படை தகுதி நீக்கப்படுதல், மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது, நதி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டது என்பது தவறு, ஏழைகளுக்கு இலவச நிதி உதவி என்பது தவறு, நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இதில் ஆப்ஷன் டி சரியான விடை. தவறான கூற்று எது என்பதை காண்க. பெரியாரின் 3 முக்கிய பத்திரிகைகள் குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலையாகும். 1965 ஜனவரி 23இல் இந்தி மொழி நாட்டின் அலுவலக மொழியாக்கப்பட்டது. திமுக இதை துக்க தினமாக இன்று வரை அனுசரிக்கிறது என்பது தவறு. 1951ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை உடைத்து எறிந்தது. இதுல ஆப்ஷன் பி தவறான ஒன்றாகும். பாரதியார் எந்த வருடம் சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வெளியிட்டார்? அந்த வருடம் 1908ஆம் ஆண்டு. சரியான ஒன்றை காண்க. 1926ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. 1929ஆம் ஆண்டு ஆந்திர பல்கலைக்கழகம் உருவானது. பெரியார் 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்று வந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1937 நீதி கட்சியின் தலைவராக பெரியாரை தேர்ந்தெடுத்தார்கள். இதுல சரியான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்று வந்தார். 1929 தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இதுல ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. மா சிங்காரவேலர் அவர்கள் தொழிலாளர்கள் பலமாக திகழ்ந்த எந்த நகரில் இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை எந்த ஆண்டு மே 1 நாள் அன்று நடத்தினார்? இது சென்னை. 1923 மே 1 தான் முதல் மே தினத்தை நடத்தினார் சிங்காரவேலர். 1925இல் எந்த நகரில் இந்தியாவின் முதல் பொதுவுடைமை மாதம் மாநாட்டிற்கு யார் தலைமை தாங்கினார்? 1925 கான்பூர்ல பொதுவுடைமை மாத மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் மா சிங்காரவேலர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அரசியலில் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா இஃது பாரதியார் உடையது. சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர் பெரியார். இதில் பாரதியின் கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. பாரதியாரின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 14 பேர் மட்டுமே. இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல கூற்று 2 தவறு, 1, 3 சரியான விடையாகும். பாரதியார் இறந்தப்ப பார்த்தீங்கன்னா அந்த மகாகவிக்கு ஒரு 14 பேர் தான் இறுதிச் சடங்கிலேயே கலந்து கொண்டனர். பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டங்களை இயற்றினார். அது இயற்றப்பட்ட இடம் எந்த இடம்? அந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை என்பது சரியான விடை. நீதி கட்சியை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் அப்படி பாருங்க. நீதி கட்சியை உருவாக்கியவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல DM நாயர் என்பது சரியான விடை. தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்று தனது ஆழமான கருத்தை மக்களின் நலனிற்காக வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன்ல அவர் பெரியார் ஆவார். தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதற்கு எதிர்த்தது? காரணம் என்ன? ஆப்ஷன்ல அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்ததால் தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது. கீழே கொடுக்கப்பட்ட இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியாருடைய தொடர்புடையது அல்ல? அது ஆப்ஷன்ல நியூ இந்தியா என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்க. பெரியாரை பற்றி. பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். நீதி கட்சி மூலம் சுயமரியாதை திருமணத்தை அறிமுகம் செய்தார். விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார். யுனெஸ்கோ அமைப்பு பெரியார் என்னும் பட்டத்தை வழங்கியது. இதுல ஆப்ஷன் ஏ மட்டும் சரியான கூற்று ஆகும்.
ஈவேரா ஏன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்? ஆப்ஷன்ல பாருங்க. ராஜாஜியுடன் கொண்டிருந்த முரண்பாட்டால், மா சிங்காரவேலருடன் கொண்ட நட்பால், காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணமும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியே உணவு பந்தியிட்டதால், பெண்கள் கல்வி முன்னேற்றத்திற்காக. இதுல கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான். கடைசி கேள்வி, பெரியார் அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்? அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1971ஆம் ஆண்டு என்பது சரி. மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஏற்பட்ட ஆண்டு, முதல் பொது தேர்தல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரகாசம் தலைமையிலான அரசு, இந்தி எதிர்ப்பு போராட்டம், இதெல்லாம் நடைபெற்ற ஆண்டுகள் என்னென்னங்கிறத அப்படி ஆப்ஷன்ல பாட்டுவாங்க. ஆன்சர் பார்த்துடலாங்க. 1952 முதல் பொது தேர்தல், 1937 பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம், 1946 பிரகாசம் தலைமையிலான அரசு, 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? மாநில தன்னாட்சி தீர்மானம் 1974ஆம் ஆண்டு. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தவறான வாக்கியத்தை காண்க. 1801 சென்னை மாகாணம் உருவானது. தென்னிந்தியாவின் சென்னை மாகாணம் என்பது ஆங்கிலேயரின் அரசியல் மற்றும் நிர்வாக தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நிறுவியவர்கள் டி.எம். நாயர், சர் பிட்டி தியாகராயர் மற்றும் சி. நடேசனார். 1925 பெரியார் தேர்தல் சார்ந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் என்பது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். தவறான ஒன்று. கூற்று ஒன்று பாருங்க. அரசியல் கட்சிகள் குறிப்பாக தேர்தல் நேரத்தின் பொழுது உருவாக்கி கொள்ளும் தற்காலிக உடன்படிக்கை கூட்டணியாகும். கூற்று 2, தமிழகத்தில் திராவிட அரசியல் செல்வாக்கு தொடர்ந்து வல்லமை பெற்றதாக விளங்குகிறது. கூற்று 3, சி.என். அண்ணாதுரை முதலில் மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1 கிலோ அரிசி 2 ரூபாய் என வழங்கினார். இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. மலிவு விலை அரிசி திட்டம்ங்கிறது அவர் அறிமுகப்படுத்துதல. அடுத்த ஒன்று பாருங்க. கீழ் காண்பனவற்றில் சரியான இணையை காண்க. சி.என். அண்ணாதுரை மெட்ராஸ் சென்னை என பெயர் மாற்றம், 1969 காங்கிரஸ் கட்சி தோல்வி, 66 படியரிசி திட்டம். இதுல சரியான இணை, அதாவது இதுல வந்து கேள்வி வந்து தவறான இணை தான் வரும் பாருங்க. காமராசர் குலக்கல்வி திட்டம் ஒழித்தவர் என்பது சரி. அதுதான் வந்து சரியான இணைக்கு இது சரிதான், கரெக்டு. காமராசர் குலக்கல்வி திட்டம் ஒழித்தவர் என்பது சரியான இணையாகும். அடுத்தது, பள்ளிகளின் எண்ணிக்கையை பன்மடங்கு உயர்த்தியவர், நிறைய தொழிற்பேட்டைகள் மற்றும் பல அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதியை உயர்த்தினார். மேல்கண்ட கூற்றுக்களில் பொருந்தக்கூடியவர் பார்த்தவனே சொல்லிடுவோம். யாருன்னு பாருங்க. ஐயா காமராசர். திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று முழக்கமிட்டவர் தந்தை பெரியார் ஆவார். அடுத்தது பாருங்க. கஜலு லட்சுமி நரசு செட்டி அவர்கள் சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை எந்த ஆண்டு தொடங்கினார்? சென்னை வாழ் மக்கள் சங்கம் 1852ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தவறான இணையை காண்க. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. திராவிடர் என்ற வார்த்தை தமிழர் அல்லாதோர், ஆரியர் அல்லாதோர் தமிழ் பேசுபவர், ஆரியர்கள் வடமொழி நாகரத்தின் பாதுகாவலர்கள், புத்த மரபுகள் இந்தியாவில் இருந்தன என்பது நிரூபிக்கப்படவில்லை என்பது தவறான இணை. ஆப்ஷன் சி வந்து சரி. திரு சர் அலெக்சாண்டர் ஜோர்டின் கார்டிவ் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டனர் என நிரூபித்தார். இதுவும் சரிதான். ஆப்ஷன் சி வந்து புத்த மரபுகள் இந்தியாவில் இருந்தன என்பது நிரூபிக்கப்படவில்லை என்பது தவறான இணையாகும். சரியான விடையை காண்க. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பானது பிற்காலத்தில் புகழ்பெற்ற நீதி கட்சியாக மாறியது என்பது சரிதான். 1923 முதல் 37 வரை நீதி கட்சி அதிகாரத்தில் இருந்தது என்பது தவறு. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பனகல் ராஜா முதலமைச்சரானார். இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி இல்லை என்று பெரியார் கூறினார். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. 1801ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் இருந்த மொழிகள் என்ன? அப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு அனைத்து மொழிகளும் இருந்தன. நீதி கட்சி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று பாருங்க.
பெண்களுக்கு வாக்குரிமை நீதி கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது. நீதி கட்சி ஆட்சியின் கீழ் முக்கிய சீர்திருத்தங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன, மிராசுதாரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். நீதி கட்சி எந்த ஆண்டு தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது? அது எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1938ஆம் ஆண்டு. தவறான விடையை காண்க. பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் 1938 நவம்பரில் வழங்கப்பட்டது. குடியரசு, புரட்சி, விடுதலை ஆகிய பத்திரிகைகள் சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்தது. 1929இல் செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்தது. 1938இல் ராஜாஜி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் என்பது தவறான ஒன்றாகும். பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1925 என்பது சரி. சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் மா. சிங்காரவேலர் என்பது சரியான விடை. சென்னை மாகாண முதலமைச்சர்கள் ராஜாஜி எந்த காலத்தில் இருந்தார்? பிரகாசம், பக்தவசலம், குமாரசாமி. ராஜாஜி அவர்கள் 37 முதல் 39ஆம் ஆண்டு வரை. இல்ல ஆன்சர் கரெக்ட் தான். 37 to 39 ராஜாஜி. தா. பிரகாசம் 46 முதல் 47ஆம் ஆண்டு வரை. பக்தவச்சலம் எப்ப இருந்தாரு? 63 முதல் 1967 காமராஜருக்கு பிறகு. PS குமாரசாமி 1949 முதல் 52ஆம் ஆண்டு வரை. ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். இதுல சென்னை மாகாண முதலமைச்சர்கள். ராஜாஜியின் முக்கிய சீர்திருத்தங்கள் யாது? முழுமையான மதுவிலக்கு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு தடை நீக்கம், இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளியில் அறிமுகம் செய்தது. இதுல அனைத்துமே அவருடைய சீர்திருத்தங்களாக இருந்தன. அறிஞர் அண்ணா திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1949 செப்டம்பர் 17 என்பது சரியான விடை. சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பாருங்க. 1951 என்பது சரி. காமராசர் பற்றிய முக்கிய சிறப்பம்சங்களில் சரியானதை தேர்க. ஆட்சி காலம் 54 முதல் 1963ஆம் ஆண்டு வரை. தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது அனைத்தும் சரியான ஒன்று. அண்ணா ஆட்சி காலத்தில் முக்கிய சாதனைகள் யாவை? 95 மைல் தொலைவிற்கு மேலுள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது. 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. திருமண சட்டம் இயற்றப்பட்டது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. இதுல எது வந்து சரி தவறு பாருங்க. ஆப்ஷன் 1 அதாவது ஆப்ஷன் பி வந்து தவறான ஒன்று, அதாவது கூற்று 1. 95 மைல் தொலைவிற்கு மேலுள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது என்பது தவறான ஒன்று. எம்ஜிஆரால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இவர் வந்து திமுகவிலிருந்து 1972 ஏடிஎம்கேவை ஆரம்பிச்சாரு. அடுத்த ஒன்று பொறுத்துக. சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1857. அண்ணா மறைவு 1969. தொழிலாளர் நலம் பேணும் சட்டம் 1926. சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. தொழிலாளர் அமைப்புகள் உருவாக முன்முயற்சிகள் எடுத்து பாடுபட்டவர் யார்? அவர் தொழிலாளர்னாவே சிங்காரவேலர். தொழிலாளர் பத்திரிகையும் தொடங்கியிருப்பாரு. மா. சிங்காரவேலர் எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைமைக்கு தந்தி அனுப்பினார்? அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1920ஆம் ஆண்டு. பிராமணர் அல்லாதோர் பாகுபாடு காங்கிரஸ் கட்சியில் நிலவுவதை கண்டித்து பெரியார் விலகிய போது அவரை ஆதரித்தவர் யார்? அவரு மா. சிங்காரவேலர் என்பது காங்கிரஸ்ல இருந்து விலகிறப்ப பெரியார் விலகிறப்ப வந்து அதை ஆதரித்தவர் சிங்காரவேலர் ஆவார். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? அவர் தந்தை பெரியாராவார். தேசியவாதம் என்பது ஒரு கற்பனையான உணர்வாகும் என்றவர் யார்? தேசியவாதம் என்பது ஒரு கற்பனையான உணர்வு என்றவர் தந்தை பெரியாராவார்.
பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர் பாரதியார். கான்பூரில் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாதம் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1925. சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றியவர் மா. சிங்காரவேலர். தமிழகத்தின் தலைசிறந்த சீர்திருத்தவாதி பெரியார். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானவை எது எவை? இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி. பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பாரதியார் கட்டுரை எழுதினார் என்பது தவறான ஒன்று. பெரியார் எவற்றில் கவனம் செலுத்தினார்? ஆப்ஷன்ல பாருங்க. பெரியார் பார்த்தீங்கன்னா சமூகம், பண்பாடு, பாலின சமத்துவம் ஆகிய அனைத்திலுமே கவனம் செலுத்தினார். நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் என்பது சரி. எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து விலகினார்? அதுல வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறதுனால தான் காங்கிரஸை விட்டு விலகினார். பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை மற்றும் பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இயக்கம் கண்டிப்பா அது சுயமரியாதை இயக்கமாகும். சுயமரியாதை இயக்கம் பற்றிய சரியான கூற்றுகளை காண்க. இதுல சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மையப்பொருளாக இருந்தது இனம் ஆகும். இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது. இதுல சுயமரியாதை இயக்கம் பற்றி கொடுக்கப்பட்டதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. கூற்று 1, துருக்கியைச் சேர்ந்த முஸ்தபா சமால் பாட்ஷா, ஆப்கானிஸ்தானை சார்ந்த அமானுல்லா ஆகியோரை திராவிட முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என கூறியவர் அண்ணா மற்றும் பெரியார். பெரியார் மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக தனது தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டினார். 500 கிடையாது, அதற்கு மேலே. இதுல ஆப்ஷன் 1, அதாவது கூற்று 1 தவறு. இவங்களையெல்லாம் பின்பற்றணும்னு சொன்னவர் பெரியாருங்கிறது தான் சரி. பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு என்ன? அப்பதான் இந்த குழாய் மூலம் குடிநீர் 1918, 19ஆம் ஆண்டு. அடுத்தது பெரியாருடைய பத்திரிகைகள் வருடங்கள் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928ஆம் ஆண்டு, புரட்சி 1933ஆம் ஆண்டு, பகுத்தறிவு 1934ஆம் ஆண்டு, விடுதலை பத்திரிகை 1935ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? இதுல குடியரசு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தவறான விடைகளை காண்க. சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் பெரியார். பெரியார் ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாட்டின் பயண அனுபவங்கள் அவரை சமதர்ம கருத்துக்களில் பால் நாட்டம் கொள்ள வைத்தது. பௌத்த சமய முன்னோடி மற்றும் தென்னிந்திய முதல் பொதுவுடைமைவாதி பெரியார் என்பது தவறு. பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் பெரியார். இதுல ஆப்ஷன் சி தவறான ஒன்று. பெரியார் எந்த ஆண்டிலிருந்து சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கினார்? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு முதல். 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் எந்த கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது? அந்த கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி என்பது சரி. சென்னை மாகாணத்தில் இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்த கட்சி நீதி கட்சி என்பது சரியான விடை. யாருடைய முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் என்பது சரியான விடை. கடைசி ஒன்று. பெரியார் ஈவேரா அவர்கள் உருவாக்கிய தமிழ் எழுத்துச் சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஏற்று அதனை நடைமுறைப்படுத்த ஆணை பிறப்பித்த முதலமைச்சர். இது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1978ன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் யூனிட் 8 சார்ந்த ஜிகே கேள்விகள், அதாவது திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், பெரியார், அண்ணா, நீதி கட்சி, இவங்க இதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.